ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் 2026க்கு பேப்பர் 2க்கு முக்கியமாக சோசியல் மேஜருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் வந்து நடந்துச்சு. அதில் இருக்கிறதுலையே லோ பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த பேப்பர் 2ல் சோசியல் மேஜர் தான். சரியா? பேப்பர் 1ல் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு. சரியா? அதுவும் கம்மி தான். பட் ஆனால் அதை விட கம்மி அப்படின்னா இந்த சோசியல் மேஜர். இந்த சோசியல் மேஜர் இந்த 2026ல் இப்போலேருந்து படித்தா செலக்ட் ஆகிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன், செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் இதில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பழைய கொஸ்டின், அதாவது இப்போ நடந்துச்சு இல்லையா, அந்த 2025 நவம்பர் மாதம் நடந்துச்சு இல்லையா, அந்த சோசியல் மேஜர் கொஸ்டின் வந்து நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து கேள்விகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். முதல்ல நமக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னா, ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஜூலையில் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து கையில் இருக்கிறது வெறும் ஒரு 5-6 மாதம் தான் வந்து இருக்குது. 5 மாதம்னே வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிறது எவ்வளோ மாதம் அப்படின்னா 5 மாதம் தான். 5 மாதத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைமை வந்து ஷெடியூல் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெட்டுக்குரிய பாஸ் பர்சன்டேஜ் மதிப்பு எவ்வளவு? 75 மார்க்கு. அதாவது 150 கேள்வியில் 75 கேள்வி எடுத்தால் நீங்கள் வந்து செலக்ட். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த டைமில் வந்து பாஸ் பர்சன்டேஜை குறைச்சாங்க, 5% குறைச்சாங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் இந்த சோசியல் மேஜரில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் டெட்டு தானே, நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த நினப்பு. சரியா? என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி வந்து நினச்சிருக்கணும். இது எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அப்படி நினச்சவங்களுக்கு இப்போ சரியான பாடம் வந்து புகட்டிருச்சு இந்த டெட்டு. நிறைய பேர் வந்து இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை. அதுவே வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 மாதம் டைம் இருக்குது. இதில் நீங்கள் உட்காந்து படித்தா கூட இந்த 5 மாதத்தில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரியா? ரைட். இந்த டெட்டு அப்ளை பண்ணுறதுல இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸும் உள்ளே வந்து வராங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கிளாஸ் வந்து எடுத்திருப்பீங்க தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமை வந்து அணுகிற முறை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து பெருசாக வந்து எழுதியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து புதுசாக வந்து எழுதுகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக வந்துருக்கும், ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பேப்பர் 2வில் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பேப்பர் 2க்காக முக்கியமாக அந்த சோசியல் மேஜருக்காக ஒரு பேட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ நான் வந்து வரேன். என்ன அப்படின்னா 5 மாதம் இருக்கு இல்லையா, 5 மாதத்தில் எதுக்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சோசியலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? சோசியல் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எத்தனை கேள்வி வந்து கேட்குறாங்க? சோசியலில் வந்து கிட்டத்தட்ட 60 கேள்வி வந்து கேட்குறாங்க. எத்தனை கேள்வி? 60 கேள்வி வந்து கேட்குறாங்க. சரியா? அப்போ அந்த 60க்கு எவ்வளோ டார்கெட் வந்து வைக்கணும் அப்படின்னா 45+ வந்து டார்கெட் வந்து வைக்கணும். அதாவது நான் வந்து மினிமம் வந்து சொல்கிறேன், 60க்கு 45க்கு மேலே மினிமமாக வந்து டார்கெட் வந்து வைக்கணும். ஆனால் உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்கணும், உண்மையான டார்கெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50க்கு மேலே வந்து வச்சிடணும். 50க்கு மேலே இதிலேயே வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருக்கணும். கேட்கலாம், சார் அது சொல்கிறது ஈஸி தான், படிக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு கேள்விகள் அதிகபட்சமாக பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து தான் வருது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டார்கெட் கண்டிப்பாக 50க்கு மேலே வந்து வைக்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 45 எடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ சோசியலில் 60 கேள்வி இருக்கா, 60 கேள்வி நல்லா தரோவாக வந்து இருக்கணும். ரைட். அடுத்து வந்து பாருங்கள், தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கேள்வி. சரியா? தமிழில் 30 கேள்வி வந்து இருக்குது. 30க்கு 30 வந்து போட முடியாது. ஆனால் இதில் நம்ம என்ன டார்கெட் வந்து வைக்கலாம் அப்படின்னா 25க்கு மேலே வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். கண்டிப்பாக 25க்கு மேலே போட முடியும், அடித்து சொல்லுவேன்.
ஏன் அப்படின்னா பழைய கேள்வியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இலக்கணத்துலேருந்து ஓரளவு கேட்பாங்க, ப்ளஸ் இலக்கியத்துலேருந்து ஓரளவு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 to 10 தமிழ் புத்தகத்தை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஷேராக 25 மேலே வந்து போட முடியும். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா 45 + 20 இதுலேயே வந்து பார்த்தீங்க 25 சரியா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 மதிப்பெண் வந்து கவர் ஆயிடுச்சு. அதாவது ஃபுல் எஃபோர்ட் போட்டு இதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே 70 மார்க் வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த இதில் கேட்டகரியில் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. 70 மார்க் வந்து இதில் போட்டாலே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா கிளியர் ஆகிடுவீங்க. சரியா, இது போக நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி வந்து இருக்குது. அதாவது ஆங்கிலம் அடுத்து அந்த உளவியல் குழந்தை உளவியல் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 கேள்வி. இந்த 60 கேள்விக்கு நம்ம 60 வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது. இதில் வந்து ஆங்கிலத்துலேருந்து ஒரு 10க்கு மேலேயாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும். சார் 10க்கு மேலே வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் 10க்கு மேலே எடுத்தால் போதும். நம்ம வந்து இது வந்து வேலைக்கான நியமன தேர்வு வந்து கிடையாது, 10க்கு மேலே வந்து எடுக்கணும். உளவியல்லையும் ஒரு 10 கேள்விக்கு மேலே வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜை விட அதிகமாக வந்து வந்துடுவீங்க. கண்டிப்பாக இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ மைனர் மிஸ்டேக் விட்டால் கூட 80க்கு மேலே வந்து எடுத்துடலாம். சரியா, டார்கெட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா இதில் மைனர் மிஸ்டேக் ஏதாவது விட்டால் கூட 80க்கு மேலே கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம் வர்ற இந்த 2026 டெட்டில். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கேள்வி வந்து கேட்குறது கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, லாஸ்ட் இந்த 2025 எக்ஸாமில் கரெக்டாக 6 to 10 ஸ்கூல் புக்கை படித்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கிளியர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு, அதாவது நல்லா படித்து 6th-லேருந்து 10th வரைக்கும் நல்லா படித்து சரியா எழுதுனவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இதில் ஏனோதானோன்னு சொல்லி படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஏனோதானோ அதாவது கேள்வியை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கிடுவோம். இதில் நிறைய பேர் இருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஆசிரியர்கள் சரியா, ஆசிரியர்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற குரு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேங்கிறாங்க. கொஸ்டின் வருமா, இந்த கொஸ்டின் மட்டும் படிப்புமா, அது வந்து வருமா, வந்தால் போதுமா, அப்படி தான் வந்து நினைக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கேள்வியை அணுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதில் வந்து நல்ல மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து கிடைக்குமா, ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கிடைக்குமா, அதை நம்ம படித்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகிடுவோமா, அப்படி வந்து நினைக்கிறாங்க. இப்படி வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியாது. முதல்ல இந்த பிடிஎஃப் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, தயவு செஞ்சு அப்படி வந்து படிக்காதீங்க. பிடிஎஃப் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸே ஆக முடியாது. சரியா, ஏன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்க, கண்ணு வலிச்சிடும். புத்தகத்தை கையில் வச்சு படித்தாலே உங்களால் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. இதில் நீங்கள் பிடிஎஃப் வச்சு படிச்சிங்க அப்படின்னா மொபைலில் வச்சு படிக்கிறீங்க, பிடிஎஃப் வச்சு படிக்கிறீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தள்ளி விட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, படிக்க மாட்டீங்க. அப்படிங்கிறப்ப பிடிஎஃப் வச்சு தயவு செஞ்சு அந்த படிக்கிற அந்த மெத்தடை வந்து மாற்றுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் வரப்போகிற 2026 டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணணும் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளி பாடப்புத்தகம், முக்கியமாக சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கலெக்ட் பண்ணுங்கள். சரியா, அப்படி சார் கலெக்ட் பண்ண முடியல, பிடிஎஃப் இருக்குது, அதை ஜெராக்ஸ் வந்து போடுங்க. சரியா, இல்லை சார் எனக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆசிரியராகவே ஆக முடியாது. புரியுதா, நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணித்தான் ஆகணும். உங்கள் கையில் மெட்டீரியலாக வரணும் அப்படின்னா புக்கு வந்து கிடைக்கல, பழைய புத்தக கடையில் வந்து கேளுங்க, பழைய புத்தக கடையில் கிடைக்கலையா, இல்லையா ஜெராக்ஸ் வந்து போட்டுருங்க. ஒரு ஜெராக்ஸ் வந்து போடுறதுக்கு எவ்வளோ ஆக போகுது, 200 300 வந்து ஆகும். சரியா, நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 வந்து செலவு பண்ணத்தான் செய்யணும், பண்ணித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கையில் முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா, 55,000 ரூபாய்க்கு மேலே. சரியா, 55,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணித்தான் ஆகணும். சரியா, அப்படிங்கிறப்ப இந்த இதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து யோசிக்காதீங்க. நம்ம இதுக்கு போய் நம்ம வந்து செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பிற்காலத்தில் நீங்கள் வாங்க போகிற சம்பளத்துக்கு நீங்கள் பண்ணுற முதலீடு தான் இது.
சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாடம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதிகமாக வந்து எதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த பள்ளி பாட புத்தகங்களை நல்லா வந்து திரும்ப 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 என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. முக்கியமாக இந்த கொஸ்டின் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் நான் வந்து ஒரு தடவை கோத்ரூ வந்து பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள் கொஸ்டின் வந்து நான் வந்து எடுக்கிறேன். இப்போ சோசியல் கொஸ்டின் வந்து நான் வந்து எடுக்கிறேன். இப்போ ஒரு 90வது கேள்விக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து சோசியல் கொஸ்டின் வந்து வரும். சரியா? இப்போ இந்த சோசியல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரைட், இந்த சோசியல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய கேள்விகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே பாடத்துலேருந்து கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே பாடத்துலேருந்து 2 கேள்வி கூட எடுத்திருக்காங்க, 3 கேள்வி கூட எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த முதல் கேள்விலாம் வந்து பாருங்கள் 1829 சதி அப்படிங்கிற பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னா அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அறிவித்தவர் யார் அப்படின்ட்டு 10ஆம் வகுப்புலேயே இருக்குது. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் நம்மளுக்கு வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்துருக்கும். அதில் ராஜாராம் மோகன் ராய் டாபிக் வந்து இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரி அப்படியே அழகாக வந்து இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் வெள்ளை நகரம் கருப்பு நகரம் சென்னை பற்றி கொடுக்குறப்ப வந்து இருக்கும். பள்ளிப்பாட புத்தகத்தெல்லாம் இருக்குது, வெளியெல்லாம் வந்து இல்லை. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வந்து இருக்குது. வரலாறு ஐரோப்பியர்கள் வந்து இருக்கும். இந்த 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் வந்து நிறையா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேள்விகள் வந்து கேட்குறாங்க இல்லையா, இதில் வந்து இப்போ நம்மளுக்கு சோசியல்னு பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி இருக்குது. ஓகேவா? இதில் இந்த கேள்வியை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். இது அதிகமாக எதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல அதை வந்து பார்க்கணும். அதிகமாக எதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபிலேருந்தும் அதிகமாக கேள்வி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி இந்த 2ல் தான் அதிகமாக வந்து கேள்வி வந்துருக்கு. 60 கேள்வியாக கிட்டத்தட்ட 40 கேள்வி அளவுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபியில் தான் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணணும். முக்கியமாக இந்த 10th சோசியல் வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும். சரியா? அப்போ பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்களா எக்கனாமிலேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபியை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபியில் தான் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் அடுத்து யூஜிடிஆர்பி வேலைக்கு போனோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதணும். சரியா? இந்த டெட் பேப்பர் 2க்கே வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எப்படி வந்து கிளியர் பண்ணுவீங்க? யூஜிடிஆர்பி வெறும் 2000 போஸ்டிங் இல்லைனா 2500 போஸ்டிங் தான் வந்து போடுவாங்க. அதில் நீங்கள் வந்து சோசியல் மேஜர் அப்படி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி தான் வந்து எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறீங்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி இல்லைனா தமிழ் இங்கிலீஷ் ஆர்ட்ஸில் வந்து வரும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து உங்களோட கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் உங்களோட மேஜர் பொறுத்த வரைக்கும் ஒரு 200-300 போஸ்டிங் தான் வந்து வரும். அப்படிங்கிறப்ப எப்படி நீங்கள் வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து போவீங்க? அதை வந்து யோசிக்கணும்ல. அப்படிங்கிறப்ப படிக்கிறதுக்கு தயாராக உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும். நான் வந்து இப்போ டெட்டு வந்து கிளியர் பண்ணணும், ஆனால் நோகாமல் நொங்குதிங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சமாக கஷ்டப்படணும்ல, பாடத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து படிக்கணும்ல. சரியா? அப்போ நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த கொஸ்டினை வச்சு நான் பார்க்குறப்ப இந்த இந்திய தேசிய ஆவண காப்பதின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா வில்லியம் ஃபாரஸ்ட். உங்களுக்கு தெரியுமால வந்து அப்படியே போட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து சொன்னேன்னா என்ன இதுக்கு முன்னால் பார்த்த கேள்வி எந்த கேள்வி அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், இந்த டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கி இருக்கு இல்லையா, இந்த கேள்வியும் இப்போ சொன்ன கேள்வியும் ஒரே பாடம் தான். ஒரே பாடத்தில் தான் வந்து கேள்வி வந்து எடுத்துருக்காங்க. சரியா? ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியுமாலேருந்து எடுத்துருக்காங்க, ஒரு இது உள்ளேருந்து அப்படியே உள்ள நீங்கள் வரி வரியாக பார்க்குறப்ப உள்ளேருந்து வந்து எடுத்துருக்காங்க. அப்போ ஒரே பாடத்தில் நான் இப்போ பார்க்குறப்பே 2 கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாடம் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து படிச்சிருங்க. ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியாமல் வந்து போகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப பாருங்கள், கிட்டத்தட்ட 20 கேள்வி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 ரைட் இந்த ஓகே
ஆமாம் 20 கேள்வி வரைக்கும் 20க்கு மேலேயே இது வரைக்கும் 90லேருந்து 112 வரைக்கும் ஹிஸ்ட்ரியை தான் வந்து கேட்டிருக்காங்க. முழுக்க ஹிஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா ஜாகிரபி ஆரம்பிச்சிருது. சரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, 10th ஜாகிரபி, இதெல்லாம் 10th ஜாகிரபி. ஓகேவா, ஜாகிரபி 10th ஜாகிரபி தான். ரைட்டு, 10th ஜாகிரபி. இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா 10th ஜாகிரபியில் இருக்குது. நிறையாவது 10th ஜாகிரபிலேருந்து வரும். ஓகேவா, ஒரு சில கேள்விகள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக, அதாவது 11th 12th வந்து போயிருக்காங்க ஒரு சில கேள்விகள் மட்டும். ஆனால் அதிகபட்ச கேள்விகள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 6 to 10th தான் வந்து கவர் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், இதுலேருந்து 122லேருந்து கிட்டத்தட்ட 140 வரைக்குமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜாகிரபியாக தான் கேட்டிருப்பாங்க. ஜாகிரபி தான் இந்த இருக்குது 137 வரைக்கும். 137 தான் உங்களுக்கு பாலிட்டியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டி அடுத்து எக்கனாமி வந்து வருது. அப்போ பாலிட்டிக்கும் எக்கனாமிக்கும் வெயிட்டேஜ்னு பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க? ஹிஸ்ட்ரிக்கும் ஜாகிரபிக்கும் தான் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஒரு 5-6 மாதம் டைம் வந்து இருக்குது. அந்த டைமை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 75 கேள்விலாம் எடுக்கிறது வந்து பெரிய விஷயமே வந்து கிடையாது. ரைட், இப்போ நான் தனியாக சொல்கிறேன். முதல்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 8th வந்து கவர் பண்ணுங்கள். 8th சோசியல். சரியா, 8th சோசியலை கவர் வந்து பண்ணுங்கள். அடுத்து 9th, அடுத்து 10th. இப்போ வந்து 9th உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த 8th-யும் 10th-யும் நீங்கள் வந்து கண்டென்ட் பார்க்குறப்ப நிறையா வந்து இருக்கும். இது நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 8th-லையும் 10th-லையும் தான் அதிகமாக வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. அதிக கேள்விகள் 8th 10th. அப்போ 8th 10th நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிக்கணும். சரியா, இதை முடிக்கிறதுக்கு ஆகிற நாட்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக 1 மாதம் எடுக்கலாம், 2 மாதம் எடுக்கலாம், ஏன் 3 மாதம் கூட எடுக்கலாம். அது உங்களோட மன திறமையை பொறுத்து வந்து இருக்குது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த திறமையை பொறுத்து இருக்குது. ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாடம் உட்காந்து அப்படியே வந்து வாசிச்சுட்டே வந்துருக்கக்கூடாது. ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரியா, இப்போ ராஜாராம் மோகன் ராயிலேருந்து அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைண்டை வந்து ஏற்றணும். உட்காந்து நீங்கள் வந்து வாசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ராஜாராம் மோகன் ராய் இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி வாசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கீ பாயிண்ட் என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஓகேவா, அந்த கீ பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டினையும் அணுகணும். அந்த நம்ம இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இந்த கொஸ்டின் அணுகிறது நீங்கள் கீ பாயிண்ட் வச்சு தான் வந்து அணுகணும். ஓகேவா, கண்டிப்பாக வந்து உங்களால் சமூக அறிவியல் பாடத்தில் வந்து அதிக மார்க் மதிப்பெண் வந்து எடுக்க முடியும். இப்போ நான் வந்து சோசியல் வந்து சொல்லிட்டேன். இந்த 8th 9th 10th வந்து முடிச்சுட்டு அடுத்து 6th 7th வந்து படிங்க. இப்போ படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சோசியல் மேஜர் ஓரளவுக்கு வந்து முடிப்பீங்க. அடுத்து வந்து பாருங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும், 6th-லேருந்து 10th வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ் இருக்கு இல்லையா, முக்கியமாக 8th 9th 10th இந்த தமிழில் இலக்கணத்தை நல்லா வந்து படிச்சுக்கோங்க. என்ன படிக்கணும் அப்படின்னா இலக்கணத்தை நல்லா வந்து படிங்க. இலக்கணம் நல்லா படித்தாலே மெஜாரிட்டி கேள்விகள் வந்து இலக்கணத்தில் வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம தமிழுக்கு டார்கெட் எவ்வளோ சொன்னால் 25க்கு மேலே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 25 மேலே கண்டிப்பாக எடுக்கலாம். தாராளமாக இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். சரியா, இப்போ நீங்கள் சோசியல் படிக்கிறீங்க, தமிழ் வந்து படிக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன கேட்பான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது. இதுதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் இதுவே நம்ம மற்ற பாடங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதுக்குள்ளேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பழைய கொஸ்டின். சரியா, பழைய கொஸ்டின் லாஸ்ட் 2013 2012 இதுக்கு முன்னால் நடந்துச்சு இல்லையா கொஸ்டின், அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். அதில் வந்து சைக்காலஜி கேள்வியிலேருந்து எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, அந்த கொஸ்டின் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் படிக்கிறது கஷ்டம் தான். 2 நாளைக்கு ஒரு கொஸ்டினாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு நாள் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அப்படியே வரிசையை வந்து பார்த்துட்டு போங்க. திரும்ப வந்து ரீகால் பண்ணுங்கள். அதில் எந்த கேள்விலாம் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா சைக்காலஜி வந்து படிக்கணும். ஏன்னா சைக்காலஜி நம்ம வந்து பெரிய வாஸ்டான சப்ஜெக்டாக வந்து இருக்கும், அதே மாதிரி புரியாத மாதிரியே வந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பழைய கொஸ்டின் வச்சு தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ சைக்காலஜி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் கிராமர் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, கிராமர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக 6th-லேருந்து 10th வரைக்கும் 8th 9th 10th கிராமர் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி பார்த்து வச்சுட்டாலே இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரு 10 கேள்விக்கு மேலே வந்து அழகாக வந்து போடலாம். சரியா,
ஸோ இப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரமாவது வந்து படிக்கணும். இப்போ உள்ள நிலைமைக்கு 4 மணி நேரம் வந்து 8 மணி நேரம் வந்து இதுக்காக வந்து செலவிடணும். இல்லை சார் நான் வந்து 1 மணி நேரம் படித்தாலும் ஒழுங்காக படிச்சிடுவேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் மினிமம் ஒரு 4 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. சரியா? ரைட். 4 மணி நேரம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அப்படியே அந்த பழக்கத்தை வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் வந்து அந்த 4 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ண முடியும். நம்ம ஆசிரியர்களோ இல்லை அப்படின்னா மாணவர்களோ பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஆசை இருக்குது, நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு நான் வந்து உழைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருக்குது. அதை வந்து முதல்ல வந்து மாற்றணும். முதல்ல நம்மளுக்கு புரியலாட்டாலும் மண்டைக்குள்ள எப்படியாவது ஏற்றுறது, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த டெட்டை நீங்கள் வந்து விட்டுட்டிங்களா, இப்போ 2025 டெட்டை விட்டனால நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா 2026 இப்போ ஜூலை மாதத்தில் யூஜிடிஆர்பி வந்து நடக்க போகுது. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வேலைக்காக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகாதனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அடுத்து ஒரு வருஷம் வந்து காத்து இருக்க வேண்டியிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து அதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போயிடுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து சரி பரவாயில்ல, அது வந்து விட்டது மாதிரியாக இருக்கட்டும். இனிமேல் வர்ற காலத்துக்காவது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்காக படித்து செலக்ட் ஆகணும், அடுத்து வர்ற எக்ஸாம்ஸில் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களால் கிளியர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பேட்ச் வந்து நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மெத்தடில் தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்ச் வந்து கொண்டு போக போகிறேன். விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து நம்ம பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.